வணக்கம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம். மீண்டும் சென்று அமர முடியாதது தாயின் கருவறை. ஆம், இதோ எங்கள் தாயுமானவர்களாகிய எங்கள் ஆசான்களின் மனக்கருவறையில் மீண்டும் அமர்ந்து அசை போடும் அழகிய நாள் இந்நாள். பொன்னாள். இப்படிப்பட்ட இந்த இனிய நாளில் அசை போடும் நன்னாளில் உங்கள் உழவன் மகடுவின் கவி அரிச்சுவட்டினைச் சுவைப்போம் வாருங்கள். எங்கள் பள்ளி பழுமரப் பள்ளி. இங்கு எல்லா விதமான மாணவப் பறவைகளும் கனி உண்டு பயன்பெற்ற பள்ளி. எண்ணும் எழுத்தும் கண்ணென போற்றி கண்ணே கல்வியென கல்விக்கண் நிறைந்த பள்ளி. பெண் கல்வி இல்லா நிலம் கலர்நிலம் என்றான் புரட்சிக்கவி. ஆம், எங்கள் நெமிலியின் நவீன கால புரட்சிக்கவி. மக்களின் செல்வர், ஏழை மக்களின் மருத்துவர், நென்மலியின் முத்திரை பதித்த தங்க மகன். நென்மலியின் சுற்று வட்டார மக்களுக்கு உயிர்களின் தலைவர், பாரதி மைந்தர் மருத்துவர் ஐயா நடராஜன் அவர்கள். பள்ளியில் நுழையும் போதே தன் குழந்தைகளின் தேவையை உணர்ந்து வேண்டுவன செய்யத் துடிக்கும் பெற்றோராய் எங்கள் வகுப்பறையில் உள்ள 70 மாணாக்கர்களையும் ஒவ்வொரு வகுப்பு மாணாக்கர்களையும் வேற்றுமை பாராட்டாமல் ஒரு தாய் ஒரு மகப்பேறு காலத்தில் ஒரு பிள்ளை மட்டுமே பெற்றெடுப்பாள், அன்பு காட்டுவாள், அரவணைப்பாள். ஆனால் எங்கள் ஆசிரியர் பெருமக்களோ ஒரு வயிற்றில், ஒரு வாயில், ஒரு மனதில், ஓர் உருவத்தால் அத்துணை மாணாக்கர்களையும் சுகமாகச் சுமந்து ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தாயாய் எங்கள் வளர்ச்சியில் அதீத மகிழ்வு கொண்டு பெருமை கொள்ளும் தாயுமானவர்கள். பள்ளிப் படிப்போடு ஏட்டுக் கல்வியோடு வாழ்க்கை கல்வியும் கற்றுக் கொடுத்த கண்கண்ட தெய்வங்கள் எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள். தியாகத்தின் மறு உருவம். தன்னை உருக்கி மற்றவருக்கு ஒளி கொடுக்கும் சுடர்விட்டு ஒளிரும் மெழுகுவர்த்திகள் எங்கள் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருந்தகைகள். பாகுபாடற்ற கல்வியை பெற எந்தவித வசதியும் இல்லாத காலத்தில் கல்வியின் அருமை புரிந்து கற்க வேண்டும் என்னும் பேரவாவில் இரையைத் தேடும் பறவைகளாய் கல்வியைத் தேடி பல மைல் தூரத்தில் இருந்து எங்கள் அறிவு தெய்வங்களின் வழிகாட்டுதலில் பள்ளி என்னும் கல்விக் கூடத்தில் போட்டி எங்கள் ஆசிரியர்களின் வழியையே பின்பற்றி நாங்களும் எங்கள் ஆசிரியர் பெருந்தகைகளைப் போன்று பெறாமல் பெற்று எங்கள் மாணவர்களையும் எம் குழந்தைகளாக பாவித்து மீண்டும் எங்களைப் போன்று இன்னொரு தலைமுறையை உருவாக்கி கொண்டிருக்கின்ற எம் சக தோழர்கள், இன்னும் சொல்லொணா பல பணிகளில் அமர்ந்து பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற எங்கள் தோழமைகள் இன்று மீண்டும் அன்பு கூடுகையுடன் மீண்டும் எங்கள் பள்ளிக்கூட வகுப்பறையில் உருவங்கள் மாறினாலும் உள்ளங்கள் அதே பூரிப்புடன் ஆசிரியர்களை போற்றும் மாணவர்களாய் உள்ளார்ந்த மகிழ்ச்சியோடு மீண்டும் அதே கருவறையில் அமர்ந்து இதோ அன்னையின் மடி மீண்டும் கிடைத்த மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து ஓடும் மான்களாய், மழை மேகம் கண்ட மயில்களாய், தோகை விரித்து வானத்து விண்மீன் கூட்டங்களாய் இதோ நாங்கள் நாள்தோறும் சுவாசித்த மூச்சுக்காற்றை மீண்டும் அதே உயிர்காற்றுடன் சுவாசித்து ஆனால் வளர்ந்த பிள்ளைகளாய் எங்கள் பெற்றோரின் விரல் பிடித்து வந்த காலம் சற்று மாறி எங்களின் கைகளை பிடித்து எங்கள் வளர்ச்சியின் மேன்மையை கண்டு இன்புற வந்திருக்கும் எங்களின் பெற்றோர்கள், உறவுகள், எங்களின் குடும்பங்கள், எங்களின் அன்பு மழலைச் செல்வங்கள் தம் பெற்றோரின் பள்ளிக் காலத்தை தாங்கள் கண்டு தாங்களும் இதுபோன்று நன்முறையில் கல்வி கற்று நன்னெறி கை கொண்டு வாழ வேண்டும் என்ற உந்துதலை, உத்வேகத்தை, பண்பை வளர்க்க இந்த நிகழ்வு இந்நாள் இக்கூடுகை நாள் மாறா அன்புடன் மாறா நினைவுகளுடன் பசுமை நிறைந்த நினைவுகளாய் பள்ளியில் பாடங்கள் படித்தே திரிந்த பறவைகளாய் ஒரு மரத்தில் கூடு கட்டி வாழும் பறவைகளாய் இதோ
எங்கள் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பறவை கூட்டங்கள் பறக்கின்றன. சுதந்திரப் பறவைகள், பள்ளிப் பறவைகள். பள்ளிக் காலத்தின் நினைவுகளுடன் மீண்டும் அதே பழுமரக் கிளையில் அமர்ந்த நினைவுகளைச் சுமந்து கொண்டு மீண்டும் அன்பு கூடுகையுடன் ஒரு நினைவாக, என்றும் நீங்கா நினைவாக இருக்க வேண்டும் என்று உங்கள் உழவன் மகடுவின் தளத்தில் இதனை பதிவு செய்தேன். இதற்கு ஒத்துழைப்பு நல்கும் எம் தோழமைகள் அனைவருக்கும் நன்றி. என்றும் கடப்பாட்டுடன் கூடிய நன்றி. வணக்கம்.